குறிப்பாக பாகியராஜனுடைய திரைப்படங்கள் தமிழ் திரையுலகை பொறுத்தவரை குடும்பம் சார்ந்த படங்கள், முந்தானை முடிச்சு போன்ற திரைப்படங்கள் மக்கள் மனதிலும் குடும்ப ரசிகர்களுடைய மனதிலும் மிகவும் மனதில் நிற்கக்கூடிய ஒரு படமாகவே இருக்கும். அந்த வகையில் குடும்பம் சார்ந்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படத்திற்கு திரைக்கதை எவ்வாறு அமைக்க வேண்டும், எந்த அளவுக்கு காட்சிகள் இடம்பெற வேண்டும், எந்த அளவுக்கு வசனங்கள் இடம்பெற வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை பார்த்து பார்த்து இயக்கக்கூடிய ஒரு இயக்குநராகவும் வசனகர்த்தாவாகவும் வாழ்ந்து வந்தவர் பாக்யராஜ். அந்த வகையில் இன்று அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலை பூர்வீகமாக கொண்டவர் பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை சென்னையில் காலமானதாக தகவலானது கிடைத்துள்ளது. பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் சென்னையில் காலமானார். வயதான பாக்யராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு இன்று காலை சென்னையில் காலமானதாக தகவல் கிடைத்துள்ளது. 1977ஆம் ஆண்டு சினிமா துணை இயக்குநராக தனது திரையுலக வாழ்வை தொடங்கியவர் பாக்யராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குநர் இமயம் பாரதிராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கு போகும் ரயில் படங்களில் துணை இயக்குநராகவும் பணியாற்றினார். பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் சென்னையில் காலமானார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பிரபல நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் சென்னையில் இன்று காலமாகியிருக்கிறார். இவருடைய திடீர் மறைவு என்பது திரையுலகை மட்டுமல்ல, அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குநரும் நடிகரும் காலமானதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. 73 வயதான பாக்யராஜ் மாரடைப்பு ஏற்பட்டு திடீரென்று இன்று காலை காலமாகி இருக்கிற செய்தி பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது. 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜாவின் முதல் படமான 16 வயதினிலே உதவியாளராக பாக்யராஜ் அவர்களிடம் உதவி இயக்குநராக இருந்திருக்கிறார். தமது திரை வாழ்க்கையை துவங்கிய அவர் பின் பாரதிராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு படங்களில் உதவி இயக்குநராக இருந்த அவர் அதன் பிறகு இயக்குநராக அறிமுகமாகியிருக்கிறார். அதே போல் பாரதிராஜாவின் அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதிராஜா பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்திருந்தார். ஒரு இயக்குநராக தமது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள் படமாகவும் 1979ஆம் ஆண்டு வெளியானது. இடைக்காலத்தில் அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமாகும் கன்னி பருவத்திலே படத்தில் வில்லனாக வேடமேற்று தனது இருப்பை பதிவு செய்திருந்தார். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுகந்தி கதாநாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்றிருந்தது பெரும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இப்படி ஒவ்வொரு படமாக அவர் கதாநாயகனாக, நடிகராக, தயாரிப்பாளராக, இசையமைப்பாளராக, இயக்குநராக பல்வேறு பணிகளை அவர் திரைத்துறைக்கு ஆட்டியிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் பாக்யராஜ் என்றாலே திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் பாக்யராஜை போன்று யாருமே திரைக்கதை எழுதுவதற்கு ஆள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு படங்களுக்கு கூட இவர் ஒரு திரைக்கதை எழுதி கொடுத்தால் அந்த படம் நன்றாக இருக்கும் என்றும் பல்வேறு இயக்குநர்களும் அவரை பற்றி புகழாரம் சூட்டியது மறக்க முடியாத ஒன்றாகும். அதே போல் இவரது படத்தில் வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளைவா ஆகியவற்றை பாக்யராஜன் முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி படங்களாகவும், அதே போல் பல்வேறு படங்கள் இவருடைய பெயரை சொல்லும் அளவிற்கு அவருடைய அந்த இயக்குனர் என்ற ஒரு சொல்வதற்கு பொருத்தமான ஒரு படமாக இருக்கும். முந்தானி முடிச்சு, சென்னை முந்தானி முடிச்சு, டார்லிங் டார்லிங் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் அவருடைய இயக்குனருக்கு என்ற அடையாளத்தை கொடுத்த படமாகவும், அதே போல் அவருடைய சொந்த வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் தனது முதல் 2 படங்களுக்கு பிறகு பாக்யராஜ் அப்போது துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த பிரவீனா என்னும் நடிகையை மணந்தார். இவர் பாக்யராஜின் இன்று போய் நாளைவா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி ஆகிய சில படங்கள் நடித்தவர். சில வருடங்கள் மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்த பிறகு சில காலத்திற்கு பின்னர் பாக்யராஜ் அப்போது முன்னணி நாயகிகளாக இருந்த ஒருவரில் பூர்ணிமா ஜெயராமை மணந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் ஒன்று. சாந்தனு தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு முன் நடிகராக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவருமே பாக்யராஜை திரையுலகில் அறிமுகம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஒரு தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் என்பது அடையாளத்தோடு இருந்த பாக்யராஜ் அவர்கள் தற்பொழுது
உயிரிழந்திருப்பது என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவருடைய இரங்கலுக்கு அனைவருமே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் தனது கலை வாரிசு என்று அழைத்த ஒரே ஒரு ஆள் பாக்கியராஜ் என்பது எந்த குறிப்பிடத்தக்கது. 1989 பாக்கியராஜ் தொடங்கிய ஒரு அரசியல் கட்சியும் இருக்கிறது. இந்த அரசியல் கட்சி 1991 கேரளா சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளராக 87 வாக்குகளையும் பெற்றிருந்தால் இந்த கட்சி ஆரம்பித்த கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் பாக்கியராஜ் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல் தொடர்ந்து அவர் பல்வேறு அரசியலில் ஈடுபட்டு வந்திருந்தால் அதன் பிறகு சமீபமாக அவருடைய படங்கள் நடிப்பதையும் அவர் நிகழ்ச்சிகளை கலந்துப்பதையுமே அவர் தவிர்த்து வந்தார் உடல்நிலை கருதி. அதே போல் சமீபத்தில் அவருடைய இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் உயிரிழந்த போது கூட அவருடைய இறுதி சடங்கு தேனியில் நடைபெற்ற போது கூட அந்த கனத்த இதயத்தோடு தனது இயக்குனர் மறைந்ததை அவர் சோகத்தோடு அங்கு இந்த இறுதி சடங்கில் பங்கேற்றுக் கொண்டிருந்தார். அவருடைய சோகம் தீர்ந்து முடிவதற்குள்ளேயே தமிழ் திரையுலகளுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தற்பொழுது அவருடைய பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 16 வயதினிலே படத்தில்தான் அவர் உதவியாளராக பணியாற்றி இருந்தார். அதே தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், கன்னி பருவத்திலேயே, சுவரில்லாத சித்திரங்கள் அது போன்ற பல்வேறு படங்களில் அவர் பணியாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு முன்னணி நடிகராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக, திரைக்கதை எழுத்தாளராக இப்படி பல்வேறு பன்முகை கொண்ட திறமையாளராக தமிழ் சினிமாவர்களில் ஒரு சிலரே இருந்து வந்த நிலையில் இவருடைய இழப்பு என்பது மிகவும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர் ஒரு இயக்குனராக மட்டுமில்லாமல் ஒரு திரையுறக்கு தன் சினிமாவில் இயக்குனராக வர வேண்டும் என்று ஆசைப்படும் ஒவ்வொருவருக்கும் இவர் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார். இவருடைய படங்களை பார்த்தாலே நாம் எப்படி திரைக்கதை எழுத வேண்டும், நாம் எப்படி ஒரு வசனங்களை பொருத்த வேண்டும் அப்படி என்பதில் அவருடைய அந்த கற்றுக்கொள்ளும் திறன் அந்த அளவுக்கு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் இவர் ஒவ்வொரு படத்தின் தலைப்பை வெளியிடும் பொழுதுமே அவருடைய அந்த கவனம் பெறும். அந்த வகையில் ஒவ்வொரு படத்தின் தலைப்புமே அவர் வைக்கும் வித்தியாசம் என்பது பெரும் வரவேற்பை பெறும் என்பதாலேயே அவருக்கு பல்வேறு பெயர்களும் இருக்கிறது. திரைக்கதை எழுத்தாளர் என்று ஜாம்பவான்கள் பெயர்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இவருடைய இறப்பு என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.